வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய சொல்லப்போனா வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாள்னா அது முதலமைச்சர் விஜயா அவங்களோட முதல் நாள் ஆட்சி தான். இந்த அனாலிசிஸை எந்த ஒரு சார்பும் இல்லாம ரொம்ப நியூட்ரலா ஆழமா இந்த விரிவான பதிவுல நம்ம பார்க்க போறோம். தாமதம் வேண்டாம், நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு சுருக்கமா ஒரு பார்வை பார்த்துடலாம். முதலாவதா இந்த வரலாற்று சிறப்புமிக்க அரசியல் மாற்றம், அப்புறம் வெளிப்படைத்தன்மை, அவங்களோட ஜீரோ டாலரன்ஸ் பாலிசி, முதல் நாள்ல போட்ட அந்த 3 முக்கிய கையெழுத்துகள், கடைசியா அவங்க முன்னாடி இருக்கிற மாபெரும் சவால்கள். இதான் நம்ம லிஸ்ட். ஓகே, முதலாவதா இந்த வரலாற்று சிறப்புமிக்க அரசியல் மாற்றம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பார்ப்போம். இந்த நிமிஷம் தமிழ்நாட்டு மக்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு தெரியுமா? மூல தகவல்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அது வானளவு எதிர்பார்ப்பு இல்ல, விண்வெளி அளவு எதிர்பார்ப்பு. அதாவது ஸ்பேஸ் ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவங்க ஒரு புது ஆட்சியை அமைச்சப்ப இருந்த அதே ஒரு எழுச்சி, அதே சிஸ்டமிக் மாற்றம் இப்ப திரும்ப நடக்குது. சும்மாவா பின்ன? அடுத்ததா வெளிப்படைத்தன்மைக்கான திட்டம். இத பத்தி கொஞ்சம் டீடைலாவே பார்க்கலாம். இப்ப நாம பார்க்க போற நம்பர் கொஞ்சம் தலை சுற்ற வைக்கிற ஒரு நம்பர். 10 லட்சம் கோடி ரூபாய். ஆமாங்க, இதுதான் நம்ம மாநிலத்தோட தற்போதைய கடன் சுமை. முதலமைச்சரா பொறுப்பேற்ற உடனே அவர் செஞ்ச முதல் விஷயமே இத பத்தி ரொம்ப வெளிப்படையா பேசினதுதான். மக்களுக்கே உண்மை நிலவரம் தெரியணும்னு ஒரு விரிவான வெள்ளை அறிக்கை வெளியிட போறதா உறுதியளிச்சிருக்காரு. அது ஒரு நல்ல ஆரம்பம்னு சொல்லலாம். என்னதான் பெரிய பெரிய திட்டங்கள், மாபெரும் ஐடியாக்கள் இருந்தாலும் அவங்களோட முழு கவனம் என்னவோ நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்புகள் மேலதான் இருக்கு. முக்கியமா கல்வி, சுகாதாரம், சாலை வசதிகள், போக்குவரத்து, அப்புறம் நம்ம ரேஷன் சிஸ்டம். இந்த 5 தூண்கள்ல தான் அதீத கவனம் செலுத்த போறதா ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. கடந்த காலங்களில் அரசியல்னு எடுத்துக்கிட்டா குடும்பத்தினர், நண்பர்கள்னு பல அதிகார மையங்கள் இருந்ததா ஒரு பார்வை இருக்கு. ஆனா இந்த புதிய நிர்வாகத்துல நான் மட்டும்தான் ஒற்றை அதிகார மையம்னு முதலமைச்சர் ஆணித்தனமா சொல்லியிருக்காரு. ரகசிய கூட்டணியோ பினாமிகளோ இங்க கிடையாது அப்படிங்கிற அவரோட முழுமையான பொறுப்புடைமைய இது ரொம்ப தெளிவா காட்டுது. சரி, இப்போ ஒரு முக்கியமான பகுதிக்கு வருவோம். அதான் ஊழலுக்கு எதிரான கடுமையான கொள்கை. எனக்கு மக்களின் பணத்துல ஒரு பைசா கூட தேவையில்லை. இந்த ஒரு வரியை கவனிச்சிங்களா? ரொம்ப தைரியமான ஒரு அறிவிப்பு இது. மேலிடத்துல இருந்து கீழ்மட்டம் வரைக்கும் ஒரு சின்சியரான, தூய்மையான அரசாங்கத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற அவங்களோட உறுதியான நிலைப்பாட்டை இது காட்டுது. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, இந்த கடுமையான எச்சரிக்கை எதிர்க்கட்சிகளுக்கு இல்ல, முதலமைச்சரோட சொந்த கட்சி உறுப்பினர்களுக்கே நேரடியாக விடுக்கப்பட்டிருக்கு. நம்ம கைக்கு அதிகாரம் வந்துடுச்சு, இனிமே நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம்னு யாராவது நினைச்சா வாய்ப்பே இல்ல. தப்பு பண்ணா கொஞ்சம் கூட சகிப்புத்தன்மை காட்ட மாட்டோம், உடனே சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வார்னிங் கொடுத்திருக்காங்க. ஓகே, இதுவரைக்கும் கொள்கைகள், திட்டங்கள் எல்லாம் பார்த்தோம். இப்போ கொஞ்சம் செயல்முறையா அந்த முதல் 3 கையெழுத்துகள் என்னன்னு பார்க்கலாம். முதல் நாள்ல அவங்க போட்ட அந்த 3 கையெழுத்துகள் அவங்களோட தேர்தல் வாக்குறுதிகளோட எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. முதலாவது, 500 யூனிட்டுக்கு கீழே பயன்படுத்துறவங்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம். ரெண்டாவது, போதைப் பொருள் இல்லாத சமூகத்தை உருவாக்க ஒரு ஸ்பெஷலான போதைப் பொருள் தடுப்பு படை. அப்புறம் மூன்றாவது, பெண்களோட பாதுகாப்பை உறுதி செய்ய சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. இது 3மே ரொம்ப வலிமையான ஆரம்பம். சரி, வாக்குறுதிகள் எல்லாம் சூப்பரா பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா நிதர்சனமான உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்க முன்னாடி இருக்கிற அந்த மாபெரும் சவால்களை பத்தி இப்ப பாப்போம். பழைய பத்மினி கார் உருவகம். அதாவது பல வருஷமா துருப்பிடிச்சு போன ஒரு பழைய காரை முழுசா பிரிச்சு புது பாகங்கள் எல்லாம் மாத்தி திரும்ப ஓட வைக்கிறது எவ்வளவு கஷ்டம். அந்த அளவுக்கு கஷ்டம். ஆழமா வேரூன்றிய இந்த சிஸ்டத்தை மாத்துறது, இதுக்கு ரொம்பவே நேரமும் உழைப்பும் தேவைப்படும். இது மட்டும் இல்லாம எல்லா பக்கத்துல இருந்தும் கடுமையான கண்காணிப்பு வேற இருக்கு. திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர், கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாரும் கழுகு பார்வையிலே உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுன அந்த வருஷ முறையை வச்சே கம்யூனிஸ்ட் கட்சிகள் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கப்படுது. ஸோ ஃபைனலா நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தாச்சு, ஓகே. ஆனா உண்மையிலே நம்ம சிஸ்டம் இந்த ஒரு மாபெரும் மாற்றத்துக்கு தயாரா இருக்கா? ரொம்ப ஆழமா வேரூன்றிய அந்த அரசியல் கட்டமைப்பு இந்த மாற்றத்தை ஏத்துக்குமா இல்ல எதிர்ப்ப காட்டுமா? இந்த ஒரு பெரிய கேள்வியோட இந்த அலசலை நம்ம இப்போதைக்கு முடிச்சுக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தொடர்ந்து யோசிங்க. மீண்டும் சந்திப்போம்.